investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Rusi Trading School. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து தேர்ஸ்டே வந்து நம்ம ஒரு 4 இண்டெக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதேமாதிரி வந்து ட்ரெண்டிங் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல்ஸ் அதேமாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட்ஸ் எதுவும் தெரியாமல் போய் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிறதா சான்சஸ் அதிகம். அதனால் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஓன் நாலேஜை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேடுங்க. அது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி வந்து மண்டே வந்து மிட் கேப் எக்ஸ்பெரி, ஸோ அதுக்கு வந்து லெவல்ஸும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி வந்து இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் HDFC நல்லா பம்ப் ஆகி கொஞ்சம் ஓப்பன் ஆனால் ஆல்மோஸ்ட் 2 to 3% நினைக்கிறேன் HDFC. அதனால வந்து இவனும் நல்லா ஓப்பனிங் ஆனால் நிஃப்டியும் நான் நினச்சேன் சரி ஓப்பனிங் நல்லா வச்சுட்டானுங்க மேலே போயிடும் அப்படின்னு நினச்சேன். நான் இண்டெக்ஸ் பேசிக்கலி ட்ரேட் பண்ண மாட்டேன், ஓப்பனிங் மட்டும் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஈவினிங் வீடியோ போடுறப்ப தான் வந்து இண்டெக்ஸே செக் பண்ணுவேன். அதுக்கு இடையில மேக்ஸிமம் இண்டெக்ஸ் பார்க்க மாட்டேன், ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் சிஸ்டத்தை. ஓகேவா? அதனால வந்து நான் நினச்சேன் மேலே போயிருப்பான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்குமே ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் போகிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா டேஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வால்டைலிட்டியாக இருக்கான், இதுவுமே சைட்வேஸ் தான். ஆனால் என்ன அது வால்டைலிட்டி விட்டு சைட்வேஸு. இங்கே பாருங்கள், எல்லா நாளுமே ஃபுல் சைட்வேஸ் தான். ஒரே ஒரு நாள் தான் 2 நாள் தான் நல்ல ட்ரெண்டிங்காக இருந்தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் ஆப்ஷன் பையிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன சொன்னது, எக்ஸ்பைரி கிட்ட எந்த இண்டெக்ஸ் இருக்கும் அந்த இண்டெக்ஸில் நம்ம லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் ஆகும் சொல்லி தான் பார்ப்போம். அதை எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நிஃப்டி ஃபுல் சைடு வேஸு எந்த லெவலையும் டச் பண்ணல. ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட லோ டு ஹை ரேஞ்சே பார்த்தீங்கன்னா வெறும் 75 பாயிண்ட் 70 பாயிண்ட் தான். அதை வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். பின் நிஃப்டி தான் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். பின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டியும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், பின் நிஃப்டி கரெக்டாக நம்ம கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கா, ஓப்பன் ஆகி நம்மளோட லெவலில் டெஸ்ட் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே டெஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள், டச் பண்ணோன்னு செகண்ட் கேண்டிலும் போய் டச் எடுத்திருக்கான், ரீடெஸ்ட் எடுத்திருக்கான். மறுபடியும் பாருங்கள் டைரெக்டாக அங்கேருந்து ஃபால். ஓகேங்களா? எந்த இதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ஒரு பிரேக்கிங்கோ க்ளோஸிங்கோ எதுவுமே கிடையாது. லைனை டச் பண்ணால் ஃபால், அவ்வளோதான். அதான் அந்த லைனுக்குரிய பவர். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இதை கேப்சர் பண்ணியிருந்தா எவ்வளோ இன்னைக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் வந்திருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் தான் பிக் கேண்டில், மற்ற எல்லாமே சைடு வேஸாக போய் தான் சின்ன சின்ன கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணால். நான் எப்பயுமே வந்து 100-150 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த மணி போய் தான் எடுப்பேன். ஆல்மோஸ்ட்டாக பாருங்கள் இன்னைக்கு 55% தான் கிடைச்சிருக்குது நிஃப்டியில். பட் 55% குட் ரிட்டர்ன்ஸ் தான் என்ன பொறுத்தளவுக்கு. ஒன் டேல 10 to 20% மேலே எடுத்தாலே கேபிட்டலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சொல்கிறேன், கேபிட்டல் நான் சொல்ல. ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்ல 10% to 20% மேலே எடுத்தாலே, 10 to 20% எடுத்தாலே நல்ல ட்ரேடு தான் அது. 10% மேலே எடுத்தாலே நல்ல ட்ரேடு தான் என்ன பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? மிட் கேப் நிஃப்டி எடுத்து பார்ப்போம். மிட் கேப் நிஃப்டி பாருங்கள் ஓப்பன் ஆகிருக்கான். ஃபர்ஸ்ட் போய் இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு சைட்வேஸ்லேயே போயிருக்கான். மறுபடியும் அதை பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணோன்னே பாருங்கள் கரெக்டாக நம்மளோட ஜோன் வர வரைக்கும் வந்துட்டா. அப்போ இந்த இடத்துல நான் அந்த லைனை பிரேக் பண்ணேன், இந்த ஜோன் வரைக்கும் வர வரைக்கும் தெரியும். ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான். அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸே பாருங்கள் கிட்டத்தட்ட 3-4 தாட்டி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் 3 மணிக்கு ஒரு பெரிய கேண்டில். அந்த கேண்டில் எங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க, கரெக்டாக நம்ம லைனில் தான் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், மேலே போய் க்ளோசிங் வச்சுருக்கான். அப்போ இது என்ன, இது அழகா இதை ஒரு சைடுவேஸாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன ஸ்கேல் பண்ணியாவது ஏதோ ஒன்று பண்ணியாவது ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம கையில் நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே போதும். ஓகேங்களா கைஸ்? அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம். ஸ்டாக்ஸில் வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? அதனால வந்து நான் எது கொடுக்கல. இது வந்து தேர்ஸ்டேவும் வெனஸ்டே வந்த ஸ்டாக்ஸு. இதில் வந்து பெருசாக மூமெண்டம் எதுவும் இல்லை. இப்போ இண்டால்கோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை டச் ஆனோடனே ஒரு ஃபாலு, விவாப்ல சப்போர்ட் எடுத்து க்ளோசிங். ரேலி இல்லைனாலுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இது கரெக்டாக நம்ம சிபிஆர்லேயே சப்போர்ட் எடுத்திருக்கான். எஸ்டேடேவோட சிபிஆரில் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கான். அப்போ இந்த சைடுவேஸுமே என்னது சின்ன ஸ்கேல் பண்ணியாவது ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அடுத்து ஹீரோ மோட்டார்ஸ் பாருங்கள் டேரெக்டாக ஓப்பன் ஆனோடனே நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டான், நல்லா புல்லிஷாக போயிருக்கான். போய் சிபிஆரோட R3 அதே மாதிரி வந்து இது வந்து மந்த்லி சிபிஆர் பிளாக் கலர் லைன் தான். அது ரெண்டுலேயும் டெஸ்டிங் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபால் ஆகி விஆப் கிட்ட போயிட்டு க்ளோசிங் வச்சிட்டான். ஓகேங்களா? IRCTC பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க்காக இருக்கான்னு. ஓப்பன் ஆகிருக்கான், டேரெக்டாக சிபிஆரில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். மறுபடியும் டேரெக்டாக ஃப்ளையிங்கு ஒரு 3 கேண்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கிட்ட சைடு யூஸ் போயிருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக போய் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பிரேக் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரேலின்னு. ஓகேங்களா? கரெக்டாக எங்கே போய் ரிவர்ஸ் ஆகிருக்கான் பாருங்கள், நம்மளோட வீக்லி ஜோனில் தொட்டுட்டு ரிவர்சல்.
ஒன்று இந்த ரேலியை கேப்சர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ரிவர்சல் ரேலியை கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பிடிலைட் பாருங்க, அதே மாதிரி ஓப்பன் ஆன புல்லிஸு லைனை பிரேக் பண்ணிட்டா, ஜோனை பிரேக் பண்ணிட்டா, எல்லாமே பிரேக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளோட ஜோன் என்ன மார்க்கெட்டு கீழே தான் சப்போர்ட் ஆகிட்டோம். எவ்வளோ சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க, ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல தான் பிரேக் பண்ணுற மாதிரி போயிருக்கான். அப்புறம் சிபிஆரோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன ரேலி மேலே க்ளோசிங், அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் போகலாம். நேரோ சிபிஆர் ஸ்டாக்கில் ஏயு பேங்க்கு கடைசியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோரமண்டல் ஒரு நல்ல ரேலி தான், ஆல்மோஸ்ட் 1.5%. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸும் ஓரளவுக்கு நல்ல ரேலி. அதுக்கப்புறம் ராம்கோ சிமெண்ட் பாருங்கள், ஓப்பன் ஆயிருக்கான். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபால் ஆகிட்டு மறுபடியும் சைடு வீஸ்லேயே போய் பிரேக் பண்ணி அடுத்து நம்ம வீக்லி ஜோனுக்கு டைரெக்டாக போயிட்டான். நம்மளோட கான்செப்டே என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனா இதை உடைச்சா அடுத்து இங்கே வரணும், இல்லை இங்கே ரிவர்ஸ் ஆகிறனா அடுத்து இங்கே வரணும். இந்த மாதிரி நம்ம என்னது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியா இதை பிரேக் பண்ண அடுத்து இங்கே வரணும் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாலே போதும். இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை, எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, அதை மூணையும் ஃபைன் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருச்சுனாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சுனாலே அது உங்களுக்கு கோல்டன் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இது பாருங்க, டைரெக்டாக இன்னைக்கு ஐடி செக்டர் கொஞ்சம் பரவாயில்லாம தான் போனால், நேற்று தான் நல்ல புலிஷாக இருந்தான். பாருங்க, ஓப்பன் ஆனோடனே டைரெக்டாக போயிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஒரு 4 கேண்டில் சைட்வைஸில் போட்டு மறுபடியும் பிரேக் பண்ணுறான். மறுபடியும் பிரேக் பண்ணி என்னது ப்ரீவியஸ் டே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்குது. அதனால இது என்ன, இது ஃபுல்லாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்து மறுபடியும் ஃபாலோ ஆகி விவேப்பில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கான். இந்த லாஸ்ட் கேண்டில்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கேண்டில். நம்மளோட மந்த்லி ஜோனுக்குள்ளே போனாலே பவர் பாருங்கள் லாஸ்ட் கேண்டில். அவ்வளோதான் கைஸ். அடுத்து ஃபால் ஆனதில் ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எல்டிடிஎஸ் ஓப்பன் ஹை, அதனால் செல்லிங் வந்துருக்குது. இது டாபர் இன்னும் கேண்டில் ஃபுல்லாக விற்க தான் இருக்குது. இது ட்ரேட் எடுத்துருக்கூடாது. ஓகேங்களா? இது பாருங்கள், HDFC ஓப்பன் ஆகிருக்கான், நல்லா தான் ஓப்பன் ஆகிருக்கான். விற்கு பெருசாக வந்துருக்குது கீழே. பையர் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்கான். பட் செகண்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டான், செல்லர் டாமினேட் பண்ணிட்டான். அங்கேருந்து டேரெக்டாக ஃபாலிங்கு. இவ்வளோ பெரிய கேண்டில் விழுந்ததுக்கு கரெக்டாக பாருங்கள், இதை பிரேக் பண்ணி போயிருக்கணும். ஆனால் என்னது, நம்ம சப்போர்ட் ஜோன் நல்லா வேலிடாக இருக்கனால தான் என்னது இவ்வளோ தாட்டி சப்போர்ட் எடுத்து இது கீழே விடாமல் விவேப்புக்குள்ளேயும் மேலேயும் விடாமல் சைடு வைஸ்லேயே இதுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். அடுத்து நம்ம இப்போ ஏயு பேங்க் போவோம். இது வந்து நேற்று 41 ஸ்டாக் வந்துருந்துச்சு. அதில் வந்து இதில் 30 இருக்குது. பேலன்ஸ் லெவல் வந்து இதில் இருந்துச்சு. ஓகேங்களா? இதில் வந்து கெயிலு ஓரளவுக்கு நல்லா ரேலி பாருங்கள், நம்ம வீக்லி ஜோன் வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் சாமல் ஃபெர்டிலைசர்ஸ் பாருங்கள், பிரேக் பண்ணி நம்மளோட ஜோனை சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்குது. சப்போர்ட்லேருந்து மறுபடியும் சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்து க்ளோசிங் வச்சுருக்கான். சியூபி பாருங்கள், டெய்லி ஜோன் பிரேக்கு, வீக்லி ஜோன் பிரேக்கு, டைரெக்டாக ஃப்ளையிங் மேலே போயிட்டான். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம இப்போ ஏயு பேங்க் வருவோம். ஏயு பேங்க் தான் என்னது இன்னைக்கு டாப் F1O. ஓகேங்களா? டாப் 180 F1O ஸ்டாக்ஸில் ஏயு பேங்க் தான் என்னது டாப் 1. நம்மளோட முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு ஆல்மோஸ்ட் டாப் 3ஓ டாப் 5ஓ எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் வாட்ச் லிஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். இப்போ இதுலேயும் என்ன கொடுத்துருந்த ஸ்டாக்கில் பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன்னா ஒரு 5 ஸ்டாக்லேருந்து 8 ஸ்டாக் ரேலி ஆகும் கொடுத்துருந்தேன். மேக்ஸிமம் 5லேருந்து 8 ஸ்டாக்கு 2% கிட்ட ரேலி ஆயிடுச்சு. அதில் ஒரு ஸ்டாக் பாருங்கள் இன்னைக்கு டாப் 1லேயே வந்துருக்குது பாருங்கள். ஏயு பேங்க் வந்து ஓப்பன் ஹை ஓப்பன் லோ எல்லாம் தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா? நான் வந்து ஓப்பன் ஹை ஓப்பன் லோவுக்கு தனியாக முடிஞ்சால் ஒரு வீடியோ போடுறேன். ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த பற்றி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வருது, கண்டென்ட்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்ல, அதனால தான் நான் எதுவும் போகிறதில்லை, டைம் வேஸ்ட் பண்ணி அதை எதுக்கு போட்டுட்டுன்னு. ஓப்பன் லோ கேண்டில் பையிங்க. ஓகேங்களா? டேரெக்டாக நம்மளோட மந்த்லி ஜோன் வரைக்கும் வந்து தான் க்ளோசிங்கே வச்சுருக்கான். இப்போது இது வந்து 7%ல் என்னது பெருசாக கிடச்சிருக்கு போதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலு புல்லிஷ் கேண்டிலு உங்களுக்கு இங்கே க்ளோசிங் வைக்கிறப்ப நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் டே லோவோ இல்லை இந்த க்ளோசிங்கில் எங்கேயோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எங்கே வருதோ அங்கே நீங்கள் வச்சுருக்கணும். என்னோட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மாதிரி நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். வச்சுருந்தோன்னா பாருங்கள், ஆல்மோஸ்ட் 4 ரூபாய்க்கு வாங்கினது 17 ரூபாய்க்கு போயிருக்குது. இதில் 50% கேப்சர் பண்ணியிருந்தாலே 150%. ஃபுல்லாக ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா, ஈவினிங் வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா, மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 300%. வெறும் 10,000 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ப்ராஃபிட்டு. 1 lakh போட்டிருந்தா 3 lakh ப்ராஃபிட்டு. வாயில் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நானும் இதை ட்ரேட் பண்ண முடியாதான், கரெக்டு தான். ஆனால் நம்ம கொடுக்குற அனலைசிஸில் இது கரெக்டாக வருதா இல்லையா, அதுதான் என்னது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை ப்ரூவ் பண்ணோம்.
நம்ம ப்ராஃபிட்டோ லாஸ் பண்ணுறோமோ அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆனால் தான் என்னது நமக்கு கான்ஃபிடென்ட் வரும். என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். கான்ஃபிடென்ட் எனக்கு 200% கான்ஃபிடென்ட் இருக்கு ஸ்ட்ராட்டஜி மேலே. நான் 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா 7 ட்ரேட் நான் சொன்ன மாதிரி இருக்கும். 3 ட்ரேட் வேணா நான் சொன்ன கெஸ்ஸிங்லேருந்து மாறி போகும். ஓகேங்களா? இந்த இந்த ரேலிலாம் நானே கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் என்னது ஒரு 100% 150% கேப்சர் பண்ணியிருக்கலாம் அழகா. ஓகேங்களா? 300% கேப்சர் பண்ணியிருந்தவங்களா அவங்களுக்குலாம் நல்ல மைண்ட் செட் இருந்தால் தான் இந்த ஃபுல் ரேலையை கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா கைஸ்? அடுத்து நம்ம மண்டேக்கு வந்து 4 இண்டெக்ஸ்க்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து மண்டே வந்து 4 இண்டெக்ஸ்க்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி வந்து சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் கைஸ். இந்த லெவல்ஸ் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜ் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ்? இப்போ மண்டே வந்து மிட் கேப் எக்ஸ்பைரி. ஸோ வந்து நான் மண்டே பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நிஃப்டி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? நிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,371.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,493, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 25,128.5, செகண்ட் சப்போர்ட் வந்து 25,007. ஓகேங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,664, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,928. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 51,136, செகண்ட் சப்போர்ட் வந்து 50,872. ஓகேங்களா? அடுத்து ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியும் மிட் கேப் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஃபின் நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,746.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,843. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,553.5, செகண்ட் சப்போர்ட் வந்து 23,457. ஓகேங்களா? அடுத்து மிட் கேப் நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,224.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,274. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 13,125, 13,125.5, செகண்ட் சப்போர்ட் வந்து 13,076. ஓகேங்களா கைஸ்? மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம். ஸ்டாக்ஸில் வந்து இன்சைட் நாரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் ஃபார்ம் இருக்கிறது வந்து 3 ஸ்டாக்கு. எம்ஆர்எஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப், கோட்டக் பேங்க். இதுக்கு 3 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் பார்க்கலாம். இதை ஒன்லி வாட்ச் பண்ண மட்டும்தான் நான் சொல்கிறேன், ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ல ஆல்மோஸ்ட் 40 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே சைட்வைஸில் போயிருக்கு. ஸ்டாக்ஸ் எதுவும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? பெர்சிஸ்டன்ஸ்லேருந்து டாடா பவர் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டாடா பவர்லேருந்து கோட்டக் பேங்க் வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி தினைக்கும் தான் நேரோ சிபிஆர் போடுறான். ஆனால் என்னைக்கு ரேலி கொடுக்க போகிறான்னு தான் தெரியல, பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து பேலன்ஸ் இருக்குது அந்த 9 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்குது அந்த 9 ஸ்டாக்ஸ் வந்து இந்த 9 ஸ்டாக்ஸ் கைஸ். ஓகேங்களா? என்னோட டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே, ப்ராஃபிட் மட்டும் கிடையாது லாஸுமே நான் போஸ்ட் பண்ணுவேன். இதை நீங்கள் செக் பண்ணணும்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட் போனீங்கன்னா டெய்லியுமே நான் என்ன பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எவ்ரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போகும். யூடியூப்பில் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுருவேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லி ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் போடுவோம். அது எஜுகேஷன் பர்பஸாகவும் இருக்கும், இல்லை ஃபன்னி கண்டென்ட்டாகவும் இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது கண்டென்ட்ஸ் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஸ்ட்ராட்டஜினா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையுது, இல்லை ஓப்பன் பண்ணலாம் என்ன, அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். எந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட் எதாவது முடிஞ்சால் நான் அதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே கைஸ்? டெய்லியுமே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். மார்க்கெட் டேஸில் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டு தான் 1.5 ஹவர்ஸ் ஆகுது ஒரு வீடியோக்கும். சப்போர்ட் பெருசாக இல்லை. ஸோ வந்து மறக்காமல் என்னோட ப்ரிடிக்ஷன், என்னோட அனலைசிஸ் எல்லாமே, ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாத மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? எந்த தப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ்? நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா. ஓகேங்களா கைஸ்? உங்களோட ஓன் நாலேஜாக டெவலப் பண்ணுங்கள். யாரையும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் கால்ஸ் வாங்கியும் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜ் டெவலப் பண்ணாலே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.